ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, லஞ்சுக்கு வந்து ஆலு பரோட்டா செய்ய போகிறேன். யூஸ்வலாக நான் வாரத்தில் 2 நாள் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சுருவேன். ஏன்னா வாரம் ஃபுல்லாக அந்த சாப்பாடே சாப்பிடும்போது ரொம்ப போர் அடிக்கும்ன்றதுனால வந்து எப்படியாவது நான் 2 நாள் சப்பாத்தி செஞ்சுருவேன். இப்போ ப்ளெயினாக பரோட்டா செய்ய போகிறேன்னா அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து மட்டன், சிக்கன், அப்புறம் வந்து மஷ்ரூம், பன்னீர், வெஜிடபிள் எதாவது செய்வேன். ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டாக்கு வந்து சைட் டிஷ்லாம் தேவையில்லை. அது கரெக்டான காம்போ, கரெக்டான சைட் டிஷ்னால் வந்து அதுக்கு தயிரும் ஊறுகாவும் தான். சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து 2 ஆஃபாக கட் பண்ணி அப்படியே குக்கரில் போட்டுடலாம் வேக வைக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி 2 ஆஃபாக நம்ம கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து அப்படியே குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி பிடிச்சிட்டா இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சிடலாம். குக்கர் வந்து வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெயிட் போட்டலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பசைஞ்சிடலாம். அதுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் அஜ்வைன் எடுத்து வச்சுருக்கேன். அஜ்வைன் ஓமம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி கையில் கொட்டி இப்படி இந்த மாதிரி நசுக்கிடணும். அப்படியே அதை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டணும். அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைய போகிறேன். இதில் வந்து நான் வந்து எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற மாட்டேன், வெறும் தண்ணி தான் ஊற்றுவேன். இருங்க காட்டுறவங்களுக்கு எப்படி பிசையணும்னு சொல்லிட்டு. மாவு நம்ம நல்லா கலந்து விட்டலாம். இந்த மாதிரி இதெல்லாம் உப்பெல்லாம் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைய வேண்டியது. தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே மாவு நல்லா சாஃப்டாக தான் வரும். எண்ணெய்லாம் ஊற்றணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. நல்லா சாஃப்டாக வரும். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நான் ஒரு ட்ராப் கூட எண்ணெய் ஊற்ற மாட்டேன். இது வந்து இந்த ஆலு பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து டின்னரும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி லஞ்சாக செய்கிறேன். இதை குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. ஆனால் நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட் வந்து வராது. அது கொஞ்சம் ஆறின மாதிரி இருக்கும். இருங்க மாவு பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடுறேன். நம்ம சப்பாத்தி செய்யும்போது எடுத்து செஞ்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. இதை பார்க்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. நல்லா ஆற வச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இப்போ வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தூளை. உருளைக்கிழங்கு வந்து உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஃபோக் வச்சு நான் வந்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி விட்டுடுறேன். ரொம்ப இதுவாக இருக்குடா, ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப. இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து மசாலாலாம் ஆட் பண்ணணும் கொஞ்சம். அதுக்காக வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்லி பவுடர், இது வந்து கரம் மசாலா, இது சீரகப்பொடி, இது மஞ்சள் தூள், உப்பு, இது வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி பொடியாக, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஒரு பேனில் எண்ணெய் வந்து சூடாகணும். ஆனால் வந்து ரொம்ப சூடாக ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்லைங்க, ட்ரை பவுடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ தீயக்கூடாது, ஆனால் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு வந்து இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்குன்றதுனால நான் சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக ஆட் பண்ணி
இதை வந்து அப்படியே நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். நல்லா புரிஞ்சு வரணும் எண்ணெயில் அப்படியே இந்த மசாலாலாம் தீயக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷர் வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். இதை உப்பு வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கொத்தமல்லி வந்து சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி வந்து நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், இது முடிஞ்சது. இது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்குள்ளே வச்சு செய்யணும். அது செய்யும்போது நான் காட்டுறேன். இப்போதைக்கு இது முடிஞ்சிச்சு. இதில் இப்போ வந்து அப்படியே ஆற விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா வந்து ஆறுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, தயிர் தான். ஆனால் இதுதான் வந்து அது கரெக்டான சைட் டிஷ்ஷு. அது கூட நீங்கள் வேறு எது வச்சு சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. தயிர் எடுத்தாச்சு. தயிரை வந்து நான் என்ன பண்ணுறப்போ நல்லா பீட் பண்ணிக்கிறேன், கட்டி இல்லாமல் கொஞ்சம். இதை பீட் பண்ணிவிட்டு இது கூட வந்து இப்போது நான் வந்து உப்பு சேர்த்துட்றேன். உப்பு, அதுக்கப்புறம் சீரகத்தூள். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து இன்ஸ்டன்ட்டு ஜீரா பவுடர் சேர்த்துருக்கேன். ஆனால் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, சீரகத்தை எடுத்து நல்லா தோசைக்கல்லில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. நல்லா அந்த வாசனை வரவில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கல்லில் வந்து வச்சு உருட்டுக்கல் வச்சு உருட்டுக்கட்டை வச்சு அதை நல்லா பொடி பண்ணிடுவாங்க. பொடி பண்ணி எடுத்து தயிரில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இது ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சப்பாத்தி போடலாம். நம்ம அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, தோசைக்கல் போட்டுக்கிற ஸ்டவ்வில் சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நான் தோசைக்கல் வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு நான் வந்து ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, பாருங்கள். இப்போது இதிலேருந்து மாவு நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் மாவில் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பண்ணியாச்சு. இப்போது வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து இது வந்து அப்படியே சீல் பண்ணிடுறேன், மூடிடுறேன். நல்லா இந்த மாதிரி வச்சு மூடிடலாம். இப்படி மூடிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து கையிலேயே அழுத்த போகிறேன். இதை நல்லா ஃப்ளாட்டாக பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணலாம். பண்ணிட்டோன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நல்லா உங்களுக்கு எப்படி தேவையான எந்த சைஸ் வேணுமோ, கொஞ்சம் திக்காக வேணால் திக்காக, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். மசாலா வந்து வெளியே வந்து ரொம்ப அழுத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற சைஸில் எடுத்துக்கோங்க. இதை வந்து சூடாக செஞ்சு சாப்பிடும்போது பட்டர் போட்டு மேலே பட்டர் இல்லை நெய் மேலே போட்டுக்கணும். கடைசியாக நான் சொல்கிறது, இப்போ ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். கடைசியாக எடுத்துகிட்டு அது மேலே வந்து பட்டர் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, தோசைக்கல் சூடாகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் கொஞ்சம் அப்படியே நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி போட்டலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் நம்ம சுற்றி. இது அப்படியே நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரலும் ரெண்டு பக்கமும் அப்படியே நல்ல ஒரு சிம்மில் வச்சு நல்லா சூப்பராக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மேலே நம்ம.
விடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்களா? சாப்பிடணும் போல் இருக்குல்ல? இருக்குன்னு அந்த சைடு பார்த்துட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த பக்கமும் நல்லா வெந்துச்சு, அந்த பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ வந்து இந்த சப்பாத்தியில் வந்து நான் நெய் போட போகிறேன். நெய் பட்டர் போட போகிறேன். இது பட்டர் அதுக்கப்புறம் என்னோட காம்போ இது வந்து பட்டர் போட்டிருக்கேன், இதில் வந்து கீ போட்டிருக்கேன், இதில் ஆயில் இருக்குது. இது வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா இப்படி எடுத்து கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுட்டு அப்புறம் இந்த தயிர் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்ணும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. ஆலு பரோட்டா, தயிர், ஊறுகாய் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.